எப்பொழுதுமே ஆண்கள்னா எனர்ஜி, பெண்கள்னா அலர்ஜி. அத ஒரு பெண்ணா இருந்துகிட்டு நானே சொல்றேன்னு உங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. என்னையா இவங்க சேம் சைடு கோல் போடுறாங்களான்னு. அதெல்லாம் இல்லை. நான் இந்த உண்மை பேசும் பெண் வர்க்கம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பக்கத்தை சார்ந்தவன். பெண் ஒருத்தி பேசில் பெரும் பூமி தான் அதிரும், பெண் இருவர் பேசில் விண்மீன்கள் தான் உதிரும், பெண் மூவர் பேசில் அலைகடல் வத்தி போகணும். சுனாமி ஏன் வந்து தெரியுதா? இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த துறவி யார் என்று வேதாந்திரி மகரிஷி ஐயாவிடத்திலே கேட்டார்கள், ஒரு ஆணிடத்திலே கேட்டார்கள். அவர் சொன்னாரு, இந்த உலகத்தின் உரிய மிகச்சிறந்த துறவி யார் தெரியுமா? உனக்காக ஒரு ஆணை காண்பித்து சொன்னார். உனக்காக தன் பிறந்த வீட்டை துறந்து, உனக்காக தன் தாய் தந்தையரை துறந்து, உனக்காக தன்னுடைய உடன் பிறந்தோர்களை துறந்து, ஏன் உனக்காக தன் குல தெய்வத்தையே துறந்து விட்டு வருகிறாளே உன் மனைவிதான் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த துறவி என்று சொன்னார். அதனால இப்ப என்ன பண்ணிடுச்சு பெண்கள்லாம், நாங்க மட்டும் எல்லாத்தையும் திறந்துட்டு வருவோம், நீ மட்டும் அக்கா தங்கச்சியோட அண்ணன் தம்பியோட கூடி கும்மி அடிப்பியோ. அப்படி வலது காலை எடுத்து வைக்கும் போதே முடிவு பண்ணி வருது, எண்ணி 3 மாசத்துல உங்க அம்மா போட்டோவுக்கு பொட்டு வைக்கல, நான் மருமகளே இல்லை எழுதிக்கோ அப்படின்னு. எல்லா ஆண்களுமே எவ்வளவு பெரிய தியாகிகள் தெரியுங்களா? ஒரு உதாரணம் சொல்றேன், மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. சொத்து சொகம் வாங்கினாங்கன்னு சொன்னா மனைவி பேர்ல வாங்குவாங்க, ஆனா கடன் வாங்கினாங்கன்னு சொன்னா தான் பேர்ல கடன் பத்திரத்தை வாங்குவாங்க. எவ்வளவு பெரிய தியாகிகளை உட்கார வைத்துக் கொண்டு பெருசா சாதிச்சுட்டாங்களாமே. எங்க எவ்வளவு பெரிய சோதனைக்குரியவர்கள் தெரியுமா? கிரக பிரவேசம் நடந்து 1 மாசம் தாங்க ஆச்சு. வீட்டுக்கு வந்தவர் பார்த்துட்டு சொன்னார், அடடா அற்புதமா வீடு கட்டி இருக்கிறீங்க. அதுவும் அந்த ஹால்ல ஒயிட் ரவுண்ட் பேக்ரவுண்ட்ல அந்த சிகப்பு கலர்ல அப்படி மாடர்ன் ஆர்ட் தீட்டி இருக்கிறீங்க பாருங்க, என்ன மாடர்ன் ஆர்ட், என்ன மாடர்ன் ஆர்ட் அப்படின்னாரு. அதுக்கு ஒரு சொன்னாரு, சும்மாரியா, கோவத்துல என் பொண்டாட்டி தலையை கொண்டு போய் அப்படி செவுத்துல இடிச்சப்ப தெரிச்ச ரத்தையாது, அது உனக்கு மாடர்ன் ஆர்ட்டா தெரியுதா? இப்படி காளி மாறி நீலி மாறி சூளி மாறி பெண்கள் அமைந்துட்டா எங்க ஆண்கள்லாம் ஜனகராஜா மாறிடுறாங்க. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு. ஆனா அப்படியே ஊருக்கு போன பொண்டாட்டி ஒருவேளை பிறந்த வீட்டுக்கு போயிட்டா அதுலயும் சில சிக்கல் இருக்கு ஆண்களுக்கு. ஏன்னா சர்வீஸுக்கு போயிட்டு வந்த பைக்கும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒய்ஃபும் 4 நாளைக்கு நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. ஒருவேளை சரி பொண்டாட்டி 4 நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாலே அவளை ஏதாவது அன்பா விசாரிப்போன்னு போய் பக்கத்துல போய், ஏன் கண்ணு அம்மா சௌக்கியமா, தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கட்டுமே, நல்ல வார்த்தை தானே. உடனே அது என்ன ஏத்தையா உனக்கு, சமைச்சு போடுற என்ன பார்த்து 4 நாளா எப்படி இருந்தேன்னு கேட்கல, என் அம்மா நல்லா இருக்காளா என் அக்கா தங்கச்சி நல்லா இருக்காளான்னு கேட்குறேன், உனக்கு என்ன ஏத்தம் அப்படின்னுச்சு. உடனே நம்மள என்னம்மா இதுக்கெல்லாம் போய் சண்டை போடுறியா, அக்கம் பக்கம் பார்த்தா சிரிக்க மாட்டாங்களா? ஓஹோ அப்ப நான் சண்டை போடுறது உனக்கு தமாஷா இருக்கு. ஏமா இப்படியா எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போட்டா எப்படிமா குடும்பம் நடத்துறது? ஓ அப்ப இனிமே நீ குடும்பம் நடத்த மாட்டேன். எங்க ஒரு வார்த்தை பேச முடியுதாங்க? எங்க பேச்சுல அவர்களை நீங்க வின் பண்ணவே முடியாது. கடைசியில என்னம்மா இப்படி பண்றீங்களாமா அப்படின்னு கேட்டுட்டு எங்க ஆண்கள் போயிட்டே இருக்க வேண்டியதான். கதறுவாங்களே ஒழிய கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நான் வாழ்நாளில் பெண்கள் என்னென்னலாம் செய்வாங்கங்கிறத ஒரு பெண்ணாக இருந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுறேன். காசு பணம் இல்லைன்னா முதல்ல கணவனை மதிக்க தெரியுதா உங்களுக்கு? அதனால்தான் எங்கள் அவ்வை நொந்து போய் எழுதுனா, கல்லானே ஆயினும் கை பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் எதிர் சென்று வணங்குவர், இல்லானை இல்லாலும் வேண்டாள், அவனை ஈஞ்செடுத்த தாய் வேண்டாள், செல்லாது அவன் வாயில் சொல் என்று எழுதினார். 1ஆம் தேதி ஆனா வாங்கத்தான் வாங்கத்தான் வாங்கத்தான், எதை சம்பள கவர வாங்கத்தான். 1ஆம் தேதி அத்தா, 30ஆம் தேதி அவன் செத்தான். இதுல ஒருத்தர் நொந்து போய் ஒரு கவிதை எழுதினார், கடவுளும் மனைவியும் ஒன்று. எங்க அவ்வளவு பெருசா மனைவியை நீங்க கடவுளுக்கு சமமா பாக்குறீங்களா? ஆமா, கடவுளும் மனைவியும் ஒன்று. 2 பேருமே சொல்லுவதையெல்லாம் காதிலே வாங்கிக் கொள்வார்கள், ஆனால் அவர்கள் செய்வதைத்தான் செய்வார்கள். எனவே 2 பேருமே ஒண்ணு அப்படின்னா